இன்னும் சூடாக தான் இருக்கு. எப்படி அது? இது எல்லாமே சூடாக தான் இருக்குமா? நான் சொன்ன மாதிரி கொரோனாக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்க பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போ இங்கேருந்து வந்து ட்ரிங்கோ பீச்சுக்கு போகிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன அலையா இருந்தா என்ன, காலில் நிற்காம போனால் தப்பு இல்லை, காலை நினச்சிருவோம். வருது 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 வந்துச்சு. அவ்வளோதான், நானும் ட்ரிங்கோ பீச்சில் காலை நினச்சிட்டேன். ஹாய் ஃபோக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்ஜே தாட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரிங்கோவில் இருக்கோம். ட்ரிங்கோக்கு முன்னாடியே ஒரு ஊரில் இருக்கோம். அங்கே தான் என் நண்பன் வீடு. அவரை வந்து நேற்று நான் மீட் பண்ணோம். காலைல ஏர்லி மார்னிங் வந்து மீட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து இங்கேருந்து வெளியே போகலான்ற ஐடியா. ஸோ செம்ம மழை, போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதனால தான் ட்ரெயின்லேயும் நிறைய வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இருட்டில் ஒன்றுமே தெரியலன்றதை தாண்டி மழை, செம்ம மழை. அவர் நம்ம ஊருக்கு வந்திருந்தார் போன டிசம்பரு, அப்போ அங்கே செம்ம மழை. நான் இந்த டிசம்பர் வந்தேன், இங்கே இப்போ சரியான மழை. பட் இருந்தாலும் வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போது வெளியே போகணும். இங்கேருந்து ட்ரிங்கோ போகிறேன். ட்ரிங்கோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் ட்ரிங்கோ போயிட்டு ட்ரிங்கோலேருந்து அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதைய கவர் பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபோக்ஸ், இன்றைக்கி செம்ம சம்பவம் இருக்குது. ஸோ போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னேனே, அது இவன் தான். இந்த டுக்குள்ளே தான் இன்றைக்கி ஃபுல்லாக சவாரி பண்ண போகிறோம். சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இப்போ இருக்கேன் இல்லையா, இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்தேன். அப்படியே பாருங்களேன், பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சிட்டியாக காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ இப்படி அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு இடம். ஆனால் செம்மையாக ரொம்ப அழகாக இந்த மழை பெஞ்சு முடிஞ்சு இது மாதிரி பார்க்கும்போது இன்னும் க்ரீனிஷாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குங்களா. இது ஃபுல்லாக போதான். இது ஃபுல்லாகவே அவங்க சொந்தக்காரங்க தான். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, தருண் அவர்னா என் நண்பன், அவரோட சொந்தக்காரங்க இது ஃபுல்லாகவே இருக்காங்கப்பா. செம்மையாக இருக்குல்ல இடமே. இப்போது சாப்பிட்டுட்டு டுக்கை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ட்ரிங்கோவை போயிட்டு, ட்ரிங்கோவில் ஒரு 2-3 பிளேசஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேசஸ்லாம் போயிட்டு பார்ப்போம். அங்கே ஒரு பிளேஸில் குளிக்கணுன்ற ஐடியா, மேபி குளிக்க விட்டுட்டாங்க அப்படின்ட்டா அங்கேயும் குளிப்போம். அதையும் காட்டுறேன் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஓகே ஃபோக்ஸ், போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா. ஓகே ஃபோக்ஸ், சாப்பிட்டாச்சு. செம்ம சாப்பாடு. காலையிலே புட்டு, அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் இந்த ஊர் ஸ்பெஷலான பால் ரசம், மாம்பழம், ஆம்லேட்டு, இப்படி காலையிலே போட்டு தாக்கிட்டாங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே ட்ரிங்கோ போவோம். ஓகே வாங்க. ஃபோக்ஸ், வந்ததுலேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 390 ரூபா.
டீசல் தான் இங்கே அதிகம். ஆக்சுவலாக டீசல் வந்து 340 ரூபா ஒரு லிட்டரு. இது பெட்ரோல். கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் 100 ரூபா 117 ரூபா இருந்ததாம் அவங்க ஒரு காசுக்கு. போனால் 380 ரூபா. எப்படி நம்ம ஊரில் இந்தியன் ஆயிலோ அதே மாதிரி இங்கே வந்து லங்கா ஐஓசி அப்படி எல்லாமே டிட்டோ அதே தான். ஆனால் நேம் மட்டும் லங்கான்னு வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கொரோனாவுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கீங்க பெட்ரோல் அண்ட் டீசல். பட் இப்போது கொரோனாக்கு அப்புறம் பத்தாவதுக்கு இந்த இன்ஃப்ளக்சுவேஷன் நடந்தது இல்லையா, அதுக்கெலாம் அப்புறம் தான் ரொம்ப ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கான். முன்னாடி வந்து பெட்ரோலே 340 ரூபா 350 ரூபா கிட்ட இருந்தது போல். இப்போ அதுவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, ட்ரிங்கோ நோட்டிய பயணம் தொடர்கிறது. போவோம். Hey guys, finally we reached ட்ரிங்கோல். ட்ரிங்கோல் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஹாட் பாட் வாட்டர், அங்கே வந்திருக்கோம். மழை பெய்யுது, கூட்டமாகவும் இருக்குது. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இதுதான் வழியாக தான் செல்ல வேண்டுமாம். போவோம். சுற்றி நல்லா கடைங்க, நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் சுற்றி கடைங்க எல்லாமே இருக்குது. இந்த சைடு வந்து முஸ்லீம்ஸும் சிங்களர்ஸும் அதிகமாக. ஆமாம், தமிழ்நாடுகளை விட அவங்க தான் இந்த சைடு அதிகம். சரி, உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மழை பெய்யுதுன்றதுனால குளிக்க விடுவாங்களான்னு தெரியலன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். குளிக்க விட்டால் குளிப்போம். குளிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்தையும் காட்டுறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் மழை பெய்யறதுனால அது மேலே ஏற விடுவாங்களா தெரில. போயிட்டு பார்ப்போம். ஷாப்ஸ் இதான் ஃபோக்ஸ் அந்த ஆர்ட் பார்ட். ஃபுல்லாக சுடு தனியா பார்ப்போம். ஓ, மொத்தம் 7 கிணறு இருக்கான். 7 கிணறுலையும் கால் நினச்சிட்டு தான் மேலே போகணுமா. இன்னும் சூடாதான் இருக்கு. எப்படி அது? இது எல்லாமே சூடாதான் இருக்குமா? ஆனா அது எப்படி சூடாதான் இருக்கு? பாத்தீங்களா ஃபோக்ஸ், மொத்தம் அங்கே 7 கிணறான். 7மே சூடாக தண்ணி வருது. எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் சூடாக வந்துக்கிட்டே இருக்குமா, குறையவே குறையாதான். இதுவும் ஒரு இயற்கை அதிசயம்னால அதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்தோம். இங்கேயும் வந்து யாருமே இது வரைக்கும் நம்ம ஆளுங்க பெருசாக பண்ணதில்லை நான் பார்த்த வரைக்கும். அதனால தான் உங்களுக்கு இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதை முடிச்சோன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு புத்தர் கோயில் இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், எனக்கு அது நல்லா இருந்தது. இங்கே இப்போ கிளைமேட் சுற்றி ஜில்லுன்னு இருக்கா, சுட சுட தூக்கி காலில் தண்ணி ஊற்றுவோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஃபீல். இப்போ ஒரு அதான் மேலே இருக்க புத்தர் சிலையை நோக்கி போயிட்டுருக்கோம். பார்ப்போம்.
இப்போ இங்கேருந்து அப்படியே அந்த கீழே அந்த வியூ பாருங்கள், சரிதா? இங்கே ட்ரிங்கோவில் இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் ட்ரிங்க் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து பார்த்துட்டு போங்க, சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல பிளேஸு. நம்ம ஒரு கொடைக்கானல் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் வந்ததுலேருந்தே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வீடியோஸ்லாம். இங்கே பார்க்க சின்ன நம்ம கொடைக்கானல் மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. நிறைய இடத்துல அவ்வளோ மிஸ்ட் இருந்தது, இப்போ பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கீழே போவோம். இதுதான் புத்திசம் கொடி, ஆல்ரெடி காட்டியிருப்பேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இங்கே எங்கே போனாலும் புத்தர் நிறையா இருப்பார். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க, ஓகேவா? ஓகே ஃபோக்ஸ், இது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து வந்து ட்ரிங்கோ பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிரபலியமான சிவன் கோயில் இருக்கான். ஸ்ரீலங்காவில் மொத்தம் ஒரு 5 சிவன் கோயில் வந்து அந்த நேர்படியான இதில் இருக்குமா. அதில் ஒன்று வந்து இங்கே ட்ரிங்கோவில் இருக்கான். அதை பார்க்க போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போயிட்டு பீச்சை பார்த்துட்டு, இப்போ மழைன்றதுனால குளிக்க முடியாது அங்கேயும். நான் குளிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன், ஆனால் எங்கேயுமே குளிக்க முடியாமல் போகுது. சரி பரவாயில்ல, ஆனால் எனக்கு கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அங்கே பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த கோயிலையும் போயிட்டு அதையும் பார்ப்போம் வாங்க. இதுதான் ஜாஃப்னா கருப்பட்டியா. ஜாஃப்னா தான் போக முடியாமல் போயிடுச்சு. சரி அங்கேருந்து எதனா வாங்கிட்டா போவோம். ஒரு 100 ரூபா ஸ்ரீலங்கன் மணிக்கு. எத்தனை 2 எடுப்போமா? இது என்னது? அது வந்து அந்த பூசணியில செய்வாங்க. ஆமா, அங்க இருக்கும்லடா அது. எள்ளு போட்டு செய்வாங்க, இனிப்பா பருப்பி மாதிரி. எது வேணும் அது மட்டும் வாங்கிக்கலாம். கைஸ், இப்போ ட்ரிங்கோட அடுத்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே விஷுவலாக பார்க்க பயங்கரமாக இருக்குது. மேபி நீங்கள் மழை பெய்யறதுனால இப்படியா இல்லை நார்மலாகவே இங்கே எப்படியானும் தெரில எனக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு படும் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் ட்ரிங்கோட மெயின் பீச்சா. பீச்சான்றது இல்லை, பீச்சே தான். அங்கே பாருங்கள் விஷுவலை, சரியா இல்லை? அப்படியே மேலே மேகமூட்டம், அங்கிட்டு மலை, அப்படியே இங்கே கொந்தளிக்கிற அலைங்க, உள்ள மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்படியே அந்த சைடு பாருங்கள் போட்லாம் நிற்கிது. இங்கே இன்னைக்கு குளிக்க அலோடு இல்லையா, மழை பெய்யுது, தண்ணி ரொம்ப அலை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இன்னைக்கு குளிக்கிறதுக்கு தடை என்று கூறிவிட்டார்கள். நான் குளிக்கலாம் என்று ஆசையோடு வந்தேன். இப்படிதான் நினச்சது நடலாம், கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிடுவேன், கண்டுக்காதீங்க. சரி, இந்த அழகையாவது ரசிப்போம் வாங்க. செம்ம பெரிய பீச்சு போல. ஆக்சுவலாக இங்கேருந்து இது இப்படி போய் அந்த பக்கம் அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு அந்த பக்கமும் ஃபுல்லாக பீச்சா. செம்மையாக இருக்கு. இது நார்மலாக வந்தால் ரொம்ப ப்ளூயிஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் தருண். இன்றைக்கே நல்லா ப்ளூயிஷாக தான் இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் செம ப்ளூயிஷாக தான் இருக்குது. இல்லை பார்த்தாலே தெரியும், ஆல்ரெடி கொஞ்சம் நனைஞ்சிட்ட மலையில். இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன அலையாக இருந்தால் என்ன, காலில் நிற்காம போனால் தப்பு இல்லை, காலை நினச்சிருவோம். வருது 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 வந்துச்சு. அவ்வளோதான், நானும் ட்ரிங்கோ பீச்சில் காலை நினச்சிட்டேன்.
ஆக்சுவலாக இங்கே குளிக்கலான்னு வந்தேன், அலைங்களை பாருங்க. ஸோ இதனால வந்து இன்னைக்கு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே நிற்கிறாங்க. ஆக்சுவலாக போர்ட் போலீஸ் அவங்க வந்து இன்னைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே ரொம்ப ப்ளூயிஷாக சூப்பராக இருக்கும்னு சொன்னார் தருண். நான் ஆசையாக வந்தேன். பட் பரவாயில்ல, பார்த்த வரைக்குமே எனக்கு ஹாப்பினஸ் தான். எங்கேயோ இருந்தோம், பட் இன்னைக்கு இங்கே வந்து நின்று இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். நான் ரசிக்கிறத நீங்களும் ரசிக்கணும்னா இது உங்களுக்கும் இவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் பார்த்து ரசிங்க. ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாதவர்கள் இல்லை, ஸ்ரீலங்காவை விட்டு வெளியே போனவங்க பல கஷ்டத்தோட, நீங்களும் திரும்பி வர இயலாதுன்னு எனக்கும் தெரியும் நிறைய பேரால். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பார்த்து ரசிங்க. என்ன குளிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். குளிக்காதது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் போகிறோமே அப்படின்ட்டு. அப்படின்னு கேட்ட தருண் கிட்ட குளிக்கலாமா, அவங்க சொன்னா என்ன அப்படின்ட்டு. குளிக்க விட மாட்டாங்களாம், வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றாரு, திட்டுவாங்க என்ன அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிக்கா கொஞ்சம் நடந்து போவாங்க. நீ சிங்கம் தான், நல்லா ஃபீல் குட்டா இருக்குயா. நான் சொன்ன மாதிரி உள்ள வந்து ஒவ்வொரு கப்பல் நிக்குதுன்னா போட்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க. அலைங்க தான் இன்னைக்கு செம்ம பெருசு பெருசா வருது. பார்க்கவே பயங்கரமா இருக்கு, பயமாவும் இருக்கு லைட்டா. இந்த வந்துட்டான் வந்துட்டான்ற மாதிரி வருவாங்க எல்லாம். மிஸ்ட் பக்கம்லாம் மலை இருக்கு, தெரியுதா பின்னாடி? அதோ தெரியுதா, அந்த மலை பின்னாடிலாம் அப்படியே இறங்குது மிஸ்ட். வர வழியிலும் நிறைய இருந்தது, நான் அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. சரி அப்படியே இங்க இருந்து கிளம்பி, இங்கே நான் ஒரு சிவன் கோயில் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸ் ட்ரிங்கோல. அந்த சிவன் கோயிலையும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வேற ஏதாவது இருந்தால் அதையும் பார்த்துட்டு கிளம்புவோம். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகணுன்னு தான் ஆசை, பட் டைம் ஆகுது. இதை முடிச்சுட்டு நம்ம வேற ஒரு பிளேஸுக்கும் போகணும், அதனால சீக்கிரமாக கிளம்புவோம். அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என் கூடவே வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. போகிறதுக்கு லாஸ்ட் டைம் தடவை உள்ளே போயிட்டு போயிடுமா? சரியா இருக்கியா? வரான் பூச்சாண்டி. அப்படி எங்கிட்டு பாருங்க, அலை வரும்போது அப்படியே மண்ணையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு வருது. அப்படியே செம பெரிய அலையா வருது. சரி ஓகே, டைம் ஆகுது, நம்ம அடுத்த பிளேஸுக்கு போவோம். ஓகே.